டைரக்டர் சங்கருடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய மாபெரும் இசை வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமை அன்று மாலை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இயக்குநர்கள் நெல்சன், லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத், இயக்குனர் சங்கர், அவருடைய குடும்பத்தினர், உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவின் பெரும்பாலான முக்கியமான உச்சபட்ச நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்த இந்த இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நடந்த விஷயங்கள், அதை பத்தின ஹைலைட்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். 1996 ஆண்டு வெளியான இந்தியன் திரைப்படத்தினுடைய முதல் பாகத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது மக்கள் மத்தியில. அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. லஞ்சம் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா இந்தியன் தாத்தா எந்த காலத்திலையும் தேடி வந்து கொள்ளுவார் அப்படின்ற டேக்லைனோட தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில சமகாலத்திற்கேற்ப அரசியல் பேசுற திரைப்படமா பிரம்மாண்டமான முறையில் எடுக்கப்பட்டிருக்கு அந்த திரைப்படத்தினுடைய இரண்டாம் பாகம். முதல் பாகத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருந்த நிலையில இந்த இரண்டாம் பாகத்திற்கு அனிருத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்தியன் திரைப்படத்தினுடைய கிளாசிக் காம்போவான இயக்குனர் சங்கர், உலகநாயகன் கமலஹாசன் அந்த திரைப்படத்தினுடைய பார்ட் 2க்காக மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னாலுமே கூட காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், இசையமைப்பாளர் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம் சேர்ந்து இந்தியன் 2 திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. சோ இந்த இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விழாவில் சங்கர், கமல், அனிருத், காஜல் அகர்வால் உட்பட படக்குழுவினரும், வசந்தபாலன், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் ஆகிய இயக்குநர்களும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா நம்ம எஸ்டிஆர் சிம்பு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்திருக்காரு. இயக்குனர் சங்கர் குறித்தும் கமல் குறித்தும் பேசியிருக்கக்கூடிய நடிகர் சிம்பு, லேட்டா வரேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க, மணி சாரோட தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்ல இருந்து வரேன், இந்தியன் படம் தான் எனக்கு ஃபேவரட், நான் கமல் சார்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், பலமுறை இந்த படத்தை பார்த்தும் இருக்கேன், கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் படத்துல வச்சிருக்காங்க, இப்போ கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பத்தி தக் லைஃப் மேடையில பேசுறேன், மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும்னு கமல் சாரோட தேடல் ஆச்சரியமா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படங்களை தான் சங்கர் சார் கொடுப்பாரு, பெரிய படங்கள் பண்றது சுலபமான விஷயம் கிடையாது, சங்கர் சார் தொடர்ந்து பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட மியூசிக் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு, இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு யாரை கேட்டாலும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அனிருத் அதை தைரியமா பண்ணிருக்காரு, இப்போ எல்லாரும் பேன் இந்தியா அப்படின்னு பேசுறாங்க, ஆனா அந்த இந்தியன்கிற டைட்டிலுக்கு உரித்தானவர் கமல் சார் தான், இந்தியன் என்றால் ஒற்றுமை தான், ஒற்றுமையா இருக்கணும், அதை தான் இந்த படமும் உணர்த்தும்னு நினைக்கிறேன். விஸ்வரூபம் படத்தோட சமயத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதும் உடனடியா குளிக்காம கூட அவர்கிட்ட போனேன், நான் உடல் எடையை குறைச்சேன்னு பலர் பேசுறாங்க, ஆனா அது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், பணம், பொருள், சொந்த பந்தங்கள், மனுஷங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு காலத்துல நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஏன் நம்மளோட முடி கூட நம்மளை விட்டு போயிடும், நம்ம கிட்டே இருக்கிறது நம்ம உடம்பு மட்டும் தான், அதை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் அதை ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன், அதனால தான் இப்போ என்னோட உடம்ப நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருக்கேன், சோ நீங்களும் உங்களோட உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் இந்தியன் 2 மேடையில பேசியிருக்காரு. இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழால கலந்துகிட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமல் சாருக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ விக்ரம் திரைப்படத்துல ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணி காமிச்சிருந்தாரு. இந்த நிலையில இந்தியன் 2 மேடையில பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விக்ரம் ஷூட்டிங்கின் போது 3வது நாள் டயலாக் பேப்பர் பார்த்துட்டு நான் எழுதுற தமிழ்ல பிழை இருக்குன்னு சொன்னாரு கமல் சார், அவர் யார் எழுதுறதுன்னு என்கிட்ட கேட்டாரு, அவர்கிட்ட இல்ல நான் தான் எழுதுனேன்னு சொன்னேன், அவர் ஒன்றும் பெருசா சொல்லல, அந்த பிழையை மட்டும் தான் திருத்தினாரு, ஆனா எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா போயிடுச்சு, ஐயோ தமிழ் நமக்கு ஒழுங்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நல்லா தமிழ் பேச எழுத தெரிஞ்ச ஆளை வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேன், நான் அனிருத்தை மீட் பண்ணும்போதெல்லாம் இந்தியன் 2 படத்தோட அப்டேட் தான் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், விக்ரம் படத்துக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்கு இந்தியன் 2 படத்தோட படப்பிடிப்பு தளத்துக்கு நான் போயிருந்தேன், அப்போ அவர் கையில மேக்கப் போட்டிருந்ததுனால உலகநாயகன் கமலஹாசன் அவரால் கையெழுத்து போட முடியல, அந்த மேக்கப்பை அந்த கையெழுத்து போடுறதுக்காக அவர் ரிமூவ் பண்றதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆச்சு, ஜஸ்ட் ஒரு கையில போட்டிருந்த மேக்கப்பை ரிமூவ் பண்றதுக்கே 5 நிமிஷம் ஆச்சு, அந்த கையோட அவரால் கையெழுத்து போட முடியலனா அந்த மேக்கப்போட தான் இந்த படத்துல ஒவ்வொரு நாளும் அவர் நடிச்சிருக்காரு இருந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது அவர் எந்த அளவுக்கு இன்னும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத என்னால வந்து யோசிச்சு பார்க்கவே முடியல. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், கமல் சாருக்கு நான் எந்த காலத்திலுமே ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபேன் பாய் ஸ்பீச்சை லோகேஷ் கனகராஜ் இந்த இந்தியன் 2 மேடையில கொடுத்திருக்காரு. சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஜெயிலர் அப்படின்ற மாபெரும் ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவரும் இந்த இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு. அவர் மேடை ஏறி பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் 2 படத்தை பத்தின அறிவிப்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அப்போ நான் பேக் ஸ்டேஜ்ல இருந்தேன், இதே நேரு ஸ்டேடியம்ல நடந்த பல படங்களோட விழாக்களை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 2.0 படத்தினுடைய விழாவையும் நான் தான் டைரக்ட் பண்ணேன், அடிக்கடி ரஜினி சார் சங்கர் சாரோட உழைப்பை பத்தி பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாரு, அவர் நான் எழுந்து போறதை பார்த்துட்டு அப்படி சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு. பிக் பாஸ்ல நிறைய டாஸ்க் வைக்கும்போது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க எழுதும் போது நிறைய தப்பா எழுதி நிறைய தப்பு பண்ணிடுவாங்க அந்த தமிழ்ல எழுதுறதுலயே, அதுக்கு கமல் சார் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுவாரு, அப்படி ஒரு நாள் பேக் ஸ்டேஜ்ல இருந்த என்ன பார்த்து தப்பு இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு, எனக்கு தான் தப்பு எதுனே தெரியாது, அதனால அவர் திட்டத்தை கூட நான் பெருமையா தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நெல்சன் அவருடைய ஸ்டைல்ல ரொம்ப கலகலப்பா மேடையில பேசிட்டு இறங்கியிருக்காரு. இந்தியன் பாகம் 1 திரைப்படத்திற்கு நம்ம இசை போய் ஏ.ஆர். ரஹ்மான் அவர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு, சங்கர் சார் அவருடைய டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் தாண்டி உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி ஸ்கிரீன்ல தன்னுடைய இசை மூலமா ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை நிகழ்த்தி காமிச்சிருப்பாரு நம்ம இசை புயல். சோ இந்தியன் படத்துல எல்லா பாடல்களும் பின்னணி இசையும் மெகா ஹிட், கண்டிப்பா இந்தியன் பார்ட் 2க்கும் இசை புயல் தான் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில நம்ம அனிருத் அவர் தான் இந்த பார்ட் 2க்கு கமிட் ஆயிருந்தாரு. சோ பாடல்களும் பின்னணி இசையும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில படத்தினுடைய பாடல்கள் வெளியாகி இருக்கு, அதுல முக்கியமா பாரா பாடலும் நீலோர்பம் அப்படின்ற பாடலும் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இதை அடுத்து மேடை ஏறி பேசிய அனிருத் அவர்கள் அந்த விழா மேடையில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் 90s கிட், என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் சங்கர் சார் தான், என்னுடைய முதல் திரைப்படம் 3, இது என்னுடைய 33வது திரைப்படம், இதே மாதிரி தான் விக்ரம் திரைப்படத்தோட விழாவில் இந்த படம் அடிச்சு தூக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு,
வந்தாச்சு. இப்போ இந்தியன் 2க்கு சொல்றேன். ஜூலை மாசத்துல இந்தியன் தாத்தா வராரு, அலற விட போறாரு. படத்தினுடைய இயக்குனர் சங்கர் பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு காலையில தூக்க கலக்கமா தான் எழுந்தேன். அனிருத் ஃபைனல் மிக்ஸ் ஆடியோ அனுப்பியிருந்தாரு. அதை பார்த்ததும் சுறுசுறுப்பாயிடுச்சு. எனக்கு 100% திருப்தி வர வரைக்கும் வேலை பார்ப்பாரு அவரு. ரொம்ப நாட்களா அனிருத் தாத்தா வராரு பாடலுக்கு செலவழிச்சாரு. இந்த தலைமுறைக்கு இந்தியன் தாத்தாவை கொண்டு போகிற மாதிரி அறிவு கம்பேக் இந்தியன் பாடல பா விஜய் எழுதியிருக்காரு. 90sல இந்தியன் பார்ட் 1 ரிலீஸ் ஆன டைம்லயே இந்தியன் பார்ட் 2 பண்ணலாம்னு கமல் சார் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அப்போ என்கிட்ட அதுக்கான கதை இல்ல. 2.0 முடியறப்போ தான் இந்தியன் 2க்கான கதை எனக்கு கிடைச்சது. முதல் தடவையா கமல் சார் இந்தியன் தாத்தாவா மேக்கப் போட்டு வந்தப்போ எல்லாருமே சிலுத்து போய் பார்த்தோம். 25 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட போட்டோ ஷூட்டுக்கு அதே மாதிரி மேக்கப் போட்டுட்டு வரும்போது அதே மாதிரி தான் சிலுத்து போய் பார்த்தோம். 360 டிகிரி நடிகர் கமல் சார் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல நான் அவரை பத்தி பேசியிருக்கேன். இன்னைக்கும் 361 டிகிரில அப்டேட் நடிப்பை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல இந்தியன் தாத்தாவா மேக்கப் போட்டிருக்காரு. முதல்ல இந்தியன் 2 வேற தயாரிப்பாளர் தயாரிக்க வேண்டியதா இருந்துச்சு. எனக்கு அப்போ சுபாஷ்கரன் கால் பண்ணி இந்தியன் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தான் லைகா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தை ஸ்கிரீனிங் பண்ணும்போது என்னுடைய அசிஸ்டன்ஸ் வசனம் பத்தி நல்ல விதத்துல சொன்னாங்க. அதுக்கு காரணம் ஜெயமோகன் சார் தான். படத்துல செகண்ட் யூனிட் டைரக்டரா வேலை பார்த்திருக்கிற வசந்த பாலன், சிம்புதேவன், அறிவழகன் ஆகியோருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சங்கர் சார் அவர்கள் அந்த மேடையில பேசி முடிச்சிருக்காரு. விக்ரம் திரைப்படத்துல மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா பல திரைப்படங்களை ஒரு நடிகரா பிஸியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சங்கர் சார் கூட சேர்ந்து இருக்கிற இந்த இந்தியன் 2 திரைப்படத்துக்கு அந்த படம் அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருந்துச்சு. சோ ஃபைனலா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போது இதனுடைய இசை வெளியீட்டு விழா மேடையில பேசின உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது ரொம்ப நீளமான கதை, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சங்கர் அடைஞ்சிருக்கிற இந்த உயரம் அதிர்ஷ்டம், விபத்து கிடையாது. அன்று பார்த்த அதே துடிப்போட தான் இன்னைக்கும் இருக்காரு. அவர் முதல் முறையா என்ன பார்க்க வரும்போது ஒரு கதையை எடுத்துக்கிட்டே என்கிட்ட வந்தாரு. ஆனா எனக்கு அந்த சித்தாந்தத்துல அப்போ உடன்பாடு இல்ல, அதனால நடிக்கல. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சங்கர் இதுக்கு பிறகும் என்கிட்ட வந்தாரு. அப்போ நான் சிவாஜி சாரை வச்சு ஒரு படத்தை இயக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ அதே மாதிரியான ஒரு கதையை தான் சங்கர் என்கிட்ட சொன்னாரு. அப்போ நான் சிவாஜி ஐயா கிட்ட இதை பத்தி சொல்லும்போது, நீ சொன்ன கதையில நான் அப்பா நீ பையன், ஆனா சங்கர் சொல்ற கதையில அப்பாவும் நீ தான் மகனும் நீ தான், அதனால நீ இந்த கதையை பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சுபாஷ்கரன் இந்த படத்தை இன்னும் பார்த்திருக்க மாட்டாரு. எங்க ரெண்டு பேரையும் நம்பி பல விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இந்த படத்துக்கு கொரோனா விபத்துன்னு பல தடைகள் வந்துச்சு. என் கூட இந்த படத்துல உதயநிதி தம்பி உறுதுணையா நின்னது போல அவர் கூட நான் உடன் நிற்கிற நேரம் வரலாம் அப்படின்னு சொல்லி கட்சி சம்பந்தமா அவர் கூட கூட்டணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்படின்றத மறைமுகமா சொல்லிட்டு போனார் கமலஹாசன். என்னுடைய அடையாளம் தமிழன் இந்தியன் அப்படிங்கிறது தான். பிரித்தாலும் முயற்சி இந்தியாவில் நடக்காது. தமிழன் இந்தியாவை ஆளும் நாள் ஏன் வரக்கூடாது, இதையும் செய்து காட்டுவோம். இந்த விழாவில் இதையே பேசுனீங்கன்னு கேட்பாங்க. எந்த விழாவிலையும் பேசுவேன். இந்த நாட்டோட ஒற்றுமையை நாம தான் காக்கணும். அதை தான் இந்த இந்தியன் 2 திரைப்படம் பயங்கரமா வலியுறுத்துது அப்படின்னு சொன்னவர் போற போக்குல ஸ்ருதியை கலாய்ச்சி ரொம்ப ஜாலியா ஒரு கமெண்ட்டும் அடிச்சுட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸ்ருதி மட்டும் மனசு வச்சிருந்தாங்க அப்படின்னா நான் இப்போ உண்மையாவே தாத்தா தான் அப்படின்னு போற போக்குல ஒரு வார்த்தையை போட்டு விட்டு போக ஸ்ருதி அந்த டைம்ல அப்படியே வெக்கத்துல நெளிஞ்சு பயங்கரமா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. சோ கடைசியா கமலஹாசன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த சினிமாவை விட்டு விலகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தப்போ ஒரு முறை நடிகர் டி ராஜேந்தர் என்னை கட்டிப்பிடிச்சு நீங்க சினிமாவை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதாரு. நான் இங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மேடையில தன்னுடைய ஸ்டைல்ல ரொம்ப அழகா நீட்டா பேசி முடிச்சிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன். இப்படி பல உச்ச நட்சத்திரங்களோட ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. சோ வருகிற ஜூன் 17ஆம் தேதி இந்த மாதம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு இந்த இசை வெளியீட்டு விழா இன்னும் எதிர்பார்ப்ப பல மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் பண்ணிடுங்க.